எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தக்காளி சேர்த்துக்கிறேன். ஹெவியாவே இருக்குங்க. அதனால நீங்க இது போல நான் தண்ணி கிளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த ஆட்டுக்காலையும் பாத்தீங்கன்னா அதுக்கு சேர்த்திருந்தேன்னா, கொத்தமல்லி பாருங்க மாவு. நம்ம காரம் டேஸ்ட் பண்ணி ரொம்பவே பிடிக்கும். அப்படியே சேர்த்து ரெடிங்க. அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா டின்னர் ஸ்பெஷல் என்னென்ன சமையல் சமைக்க போறோம் அப்படின்றத பாக்கலாங்க. இங்க பாருங்க 2 கிலோ அளவுக்கு கோழிக்கறி வாங்கிட்டு வந்து வச்சிருக்குங்க. சிக்கன் 2 கிலோ. இங்க கடாய் வச்சுட்டாங்க. இப்போ சிக்கன் கிரேவி எப்படி சமைக்கலான்றத பாக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பாத்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. அடுத்ததா பாருங்க, ஆட்டுக்கால் வாங்கிட்டு நல்லா மேல இருக்கிற முடியெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நெருப்புல நல்லா வாட்டிட்டு சூப்பரா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்குங்க. ஆட்டுக்கால் கிரேவி எப்படி செய்யலான்றத பாக்கலாங்க. ரொம்ப அருமையா இருக்கும் இந்த ஆட்டுக்கால் கிரேவி சப்பாத்தியோட இன்னைக்கு வச்சு சாப்பிட போறோங்க. உங்க வீட்ல எல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் சமைச்சீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா, இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. கறி குழம்புக்கெல்லாம் கடுகு சேர்ப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. ஆமாங்க, கறி குழம்பு கூட நாங்க கடுகு சேர்த்துப்போம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடுகை ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சமைச்சுக்கலாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பட்டை, லவங்கம், பிரியாணி மசாலாலாம் பாத்தீங்கன்னா இது போல எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி செய்வாங்கங்க. நான் பாத்தீங்கன்னா அது போல எல்லாம் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் இந்த மிளகா பொடியில சேர்த்து அரைச்சு வச்சிருக்காங்க. குட்டி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா வாயில் கடிபட்டுச்சுன்னா அவங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிடுவேங்க. கடுகு பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாத்தீங்கன்னா 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. 2 வெங்காயம் பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு சேர்த்துக்க போறேன். ஒரு வெங்காயம் பாத்தீங்கன்னா அப்படியே மீட் வச்சு போறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கால் கிரேவி செய்யறோம்ல, அதுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த சிக்கன் கிரேவிக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லாத காரணத்தினால நான் இன்னைக்கு பெரிய வெங்காயமே போட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க. கேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம். 2 கிலோ பாத்தீங்கன்னா கறி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. கறி வாங்கும் போதே பாத்தீங்கன்னாலே தெரியுங்க. இங்க நல்லா தீச்சு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நல்லா கறி சிக்கன் பொறுத்த வரைக்கும் நல்லா தீச்சு வாங்கணும் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்கிட்டு நல்லா கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. கடையிலே கிளீன் பண்ணி உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி வச்சிருக்கேன். இப்போ வாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு எண்ணெயே நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போய் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். அடுத்ததா இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரா வதங்கியாச்சுங்க. அடுத்ததா தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை சேர்த்துக்கிறேங்க. தக்காளி என்னங்க 2 கிலோ கறின்றீங்க, ஒரே தக்காளி போதுமானா பத்தாது இல்ல. அதனால பாத்தீங்கன்னா இங்க மசாலா அரைச்சு வச்சிருக்கேங்க. தேங்காய் இதுல என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னு சொல்லி இந்த மசாலா போடும்போது பாக்கலாங்க. நம்மளுடைய வீடியோ பாக்குறது ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் போட்டுட்டேங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேங்க. கறியெல்லாம் போட்டு நல்லா குழம்பு மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா வேணா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமா ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னும் பண்ண முடியாதுங்க. அதுவே கம்மியா சேர்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேணா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம்ல. அதனால ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணுங்க. இதுலயே கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். அதை பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் வதக்கும் போதே சேர்த்துடலாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம இறக்கும் போதும் சேர்த்துக்குவோம். இது போல வதக்கும் போது சேர்த்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்க வேணா ஒரு டைம் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பாத்தீங்கன்னா இது போல நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தண்ணி போல மசிச்சீங்கன்னா சூப்பரா மசிச்சிடும். அடுத்ததா நம்மளுடைய சிக்கன் போட்டு அடுத்தடுத்து நான் என்னென்ன மசாலா போட போறேன் அப்படின்றத பாக்கலாங்க. வாங்க சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் வாங்கி வந்ததுமே பாத்தீங்கன்னா உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. நம்ம எந்த ஒரு நான்வெஜ் வாங்கினாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நம்ம வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கறி சமைக்கும் போது பாத்தீங்கன்னா
அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் வராதுங்க. இது போல வந்து சிக்கன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாவே இருக்குங்க. அதனால நீங்க இது போல செய்யுங்க. லெமன் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. கறி கழுவும்போது லெமனும் போட்டீங்கன்னா, அந்த ஒரு ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணும். கல்லுப்பு போட்டுக்கோங்க. சால்ட் போடுறத விட கல்லுப்பு போட்டா வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். இப்ப சிக்கன் எல்லாம் போட்டுட்டேன்னா, அடுத்து என்ன மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சிக்கன்ல இருந்து தண்ணி வருங்க. தண்ணி விட்டு சிக்கன் நல்லா வதங்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது வதங்கறதுக்குள்ள நம்ம ஆட்டுக்கால் கிரேவி எப்படி செய்யலான்றதையும் பாத்துடலாம். கறி நல்லா வதங்கட்டுங்க. நம்ம உப்பு போட்டோம். தண்ணி சேர்க்காதீங்க இந்த ஸ்டேஜ்ல. கறி வதங்கும் போதே பாத்தீங்கன்னா, தண்ணி வரும். அடுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது போல வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும் தண்ணி விட்டு. அடுத்ததா நம்ம ஆட்டுக்கால் கிரேவி எப்படி சமைக்கலான்றத பாத்துடலாம் வாங்க. ஆட்டுக்கால் கிரேவி எப்படி சமைக்கலாம்னு பாக்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல தாங்க சமைக்கணும். ஆட்டுக்கால் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குங்க. அதனால குக்கர்ல சமைச்சாதான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப குக்கர் வச்சுட்டேங்க. குக்கர் ஒண்ணும் சூடாகலங்க. இருந்தாலும் கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 கால்னா ஆட்டோடைய 4 கால் வரும்ல, அதுல இருந்து 2 கால் போட்டுக்கிறேங்க. பாருங்க, காலை வந்து நல்லா சூப்பரா வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த காலை எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லே இருக்குங்க. ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரிட்டோம். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பொருள் சேர்த்து ஆட்டுக்கால் கிரேவி எப்படி சமைக்கிறேன்றத பாருங்க. நான் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல சமைக்கிறேங்க. உங்க ஸ்டைல்ல நீங்க எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாம அடுத்த டைம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாக்குறேங்க. கமெண்ட் பண்றவங்க பேரோட கமெண்ட் பண்ணுங்க. இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க சொல்லி நான் செஞ்சேன்னு சொல்லி வீடியோ வந்து பண்றேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடயே வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்க போறேன். இதுலயும் எப்பவும் சொல்ற மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலையை எண்ணெயிலே சேர்த்துறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணுங்க. அப்பதான் வந்து ஆட்டுக்கால் கிரேவி வந்து ரொம்ப அருமையான டேஸ்ட்ல வந்து வருங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து எப்பயுமே நான் அரைச்சு வச்சிருவாங்க. நம்ம சமைக்கும் போது டக்கு டக்குன்னு வந்து குட்டிஸ்ல இருக்கட்டும், சமைக்கும் போது நம்ம கிளீன் பண்ணி அரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப லேட் ஆயிடும். அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிருவேன். இப்போ சிக்கன் கிரேவி வந்து ஒரு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிக்கன் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியே சேர்க்கலங்க. எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்திருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வருங்க. தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா கறி வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தண்ணியிலே வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஆஃப் குக் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம மசாலா போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆட்டுக்கால் போட போறோம். ஆட்டுக்கால் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயிலே போடணுங்க. எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கினாதான் வந்து நல்லா இருக்கும் ஃபிளேவர். இப்ப பாருங்க, ஆட்டுக்கால் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த ஆட்டுக்காலையும் பாத்தீங்கன்னா இந்த மசாலா போட்டுடலாங்க. நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுருந்தோம்ல, அதுலயே போட்டுடுறேன். அடுத்து என்ன, உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆட்டுக்கால் பாத்தீங்கன்னா வேக ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனாலதான் நான் குக்கர்ல சமைக்கிறேன். 10 விசில் போல நம்ம வைக்க போறோம். அப்பதான் டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்க போகுது. நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மசாலா என்னென்ன போட போறோம் அப்படின்றத பாக்கலாங்க. மசாலாக்காக பாத்தீங்கன்னா இப்போ நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதுனால மட்டன் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. நம்ம வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருந்த மிளகாய் தூள் தாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஆட்டுக்கால் வந்து பாத்தீங்கன்னா வேக கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணுங்க. தண்ணி அடுத்ததா நம்மளுடைய மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா போட்டேங்க. இந்த மசாலால என்னென்ன பொருள் சேர்த்திருந்தேன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், 4 தக்காளி சேர்த்திருந்தாங்க. இது மசாலாலாம் பாத்தீங்கன்னா 2 குழம்புக்கும் சேர்ந்த மாதிரி தாங்க நான் அரைச்சிருந்தேன். இப்போ மசாலா 2 கரண்டி அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. ஆட்டுக்கால்ல நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போய் வதங்கியாச்சு. அடுத்ததா குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த ஆட்டுக்கால் கிரேவி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி தாங்க வைக்கணும். ஏன்னா நம்ம 10 விசில் வைக்க போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சாதான் வந்து ஆட்டுக்கால் வெந்து வரும். இல்லைன்னா வந்து தண்ணி ட்ரை ஆகி அடி பிடிச்சிரும். நான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து என்ன டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடி விசில் வர வச்சிடலாங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ரொம்ப அருமையா வந்திருக்குங்க ஆட்டுக்கால் கிரேவி. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் வந்து மூடி வச்சிடறாங்க. மூடி வச்சுட்டு இதை எந்த டிஸ்டர்பும் பண்ண தேவையில்லை. இது அது பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நான் 10 விசில் வைக்க போறேன். அதிகபட்சமா நீங்க 12-13 விசில் கூட வச்சுக்கலாங்க. என்னோட குக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 10 விசில் வச்சேன்னா ஆட்டுக்கால் வந்து சூப்பரா வெந்து வந்துருங்க. நல்லா தலன்னு கொதிச்சாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கிட்டுங்க. இதுக்கப்புறம் நான் மூடி வைக்க போறது இல்லைங்க. கறியும் வந்து கொஞ்ச நேரத்திலே வெந்துருங்க. அப்படியே வாப்பன்லயே வச்சு நல்லா வதக்க போறேன். தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்திருக்குதுன்னு சொல்லி. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தண்ணி சேர்க்காம கறியை வதக்கணும்னு சொல்லி. அப்பதான் வந்து கறி நல்லா வந்து வெந்து வரும். சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது அப்படியே ஓப்பன்லயே இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம். அடுத்ததா வாங்க சப்பாத்தி. இன்னைக்கு டின்னர் ஸ்பெஷல் வந்து சப்பாத்தி தாங்க செய்ய போறேன். சப்பாத்தியும் செய்ய போறேன், சாதமும் செய்ய போறாங்க. யார் யாருக்கு எது எது பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஆட்டுக்கால் கிரேவி செய்யறேன், சிக்கன் கிரேவி செய்யறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க எங்க வீட்டோட ஸ்பெஷல். இப்ப பாருங்க சப்பாத்திக்கு வந்து நல்லா சூப்பர் சாஃப்டா நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க. அடுத்ததான் வந்து காஞ்ச மாவும் எடுத்து வச்சிருக்கேன். மாவு போட்டுதான் நம்ம இன்னைக்கு சப்பாத்தி திரட்ட போறோம். சூப்பர் சாஃப்டா இருக்கு பாருங்க மாவு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது போல வந்து மாவு பேசி நீங்க சப்பாத்தி செஞ்சீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா சப்பாத்தி எந்த அளவுக்கு வந்து மாவு ஊறி வருதோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டா வருங்க சப்பாத்தி. இது அப்படியே ஊறட்டும். அப்படியே எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம வந்து சிக்கன் கிரேவி சமைச்சிட்டு ஆட்டுக்கால் கிரேவியும் சமைச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அடுப்புல சாதமும் இன்னொரு அடுப்புல வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டின்னர் ஸ்பெஷல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அடுத்து என்ன குட்டீஸ்க்கும் போட்டு குடிச்சு நாமளும் சாப்பிடலாங்க. உங்க வீட்டுல நீங்க என்னென்ன சமையல் சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். சிக்கன் கிரேவிக்கும் பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாங்க. இது வந்து மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா 2 காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அடுத்ததா நம்ம காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கலாங்க. எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்றதுனால எங்க வீட்டுல எப்பயுமே வந்து காரம் வந்து கம்மியா தாங்க செய்வோம். மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கு இந்த கிரேவி வந்து. இந்த காரத்தூள் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதுவும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படின்றதுனால இப்படியே வந்து சாப்பிட்டா யாருக்குமே பத்தாம போயிடும். அதனால நான் மசாலாவும் போட்டுக்க போறேன். மசாலா போட்டு கிரேவி மாதிரி சமைச்சாலும் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுறத விட குழம்பு நிறைய போட்டு பரோட்டா மாதிரி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாதான் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து எல்லாருமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால இன்னைக்கு நான் அது போலதாங்க சமைக்க போறேன். காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துட்டாங்க. நல்லா வதங்கணுங்க. இது நம்ம உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா போட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாங்க. சிக்கன் கிரேவி வந்து சூப்பரா வதங்கிடுச்சு பாருங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து அருமையான கன்சிஸ்டன்சி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மசாலா போட்டுருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாங்க இதுல போட்டு இந்த மசாலா வந்து அப்படியே வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல வந்து அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா கறி முழுகிற அளவுக்கு மட்டும் இந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சிருக்காங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கரெக்டா இருக்குங்க. தண்ணி வச்சுட்டேன்னா அடுத்து என்ன டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் ஏதாவது கம்மியா இருந்தா நம்ம போட்டுக்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ஆட்டுக்கால் கிரேவி வந்து விசில் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இப்ப சிக்கன் கிரேவி மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சிக்கன் கிரேவி ரெடி. சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா மூடி வச்சு ஒரு 5-7 நிமிஷம் போல நல்லா வந்து வதங்கியாச்சுங்க. சிக்கனும் சூப்பரா வெந்தாச்சு. அடுத்து என்ன ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரும் பாத்தீங்கன்னா விசில் வந்துகிட்டே இருக்குங்க. கறியும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வெந்தாச்சு. நம்ம ரொம்ப நேரம் வந்து எண்ணெயிலே வதக்கிருக்கோம் அப்படின்றதுனால வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. லாஸ்டா வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து இந்த ஸ்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் போடுவாங்க. போட்டுட்டு அடுத்து என்ன மிக்ஸ் பண்ணி எடுத்தா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடிங்க. இப்போ வாங்க இதை அப்படியே மூடி எடுத்து வச்சிடுறாங்க. சப்பாத்தி கல் வச்சுட்டாங்க. வச்சுட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம்ல அந்த மாவு வச்சு உங்களுக்கு எந்த சைஸ் சப்பாத்தி வேணுமோ அந்த சைஸ் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு வந்து மாவு தரட்டிக்கலாங்க. மாவு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 1.5 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலிக்கு வந்து கரெக்டா இருக்குங்க. சப்பாத்தி மட்டும் இல்லாம இன்னைக்கு சாதமும் வச்சிருக்கேங்க. சாப்பாடும் வந்து பாத்தீங்கன்னா ரைஸும் வந்து அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன். மாவு வந்து பாத்தீங்கன்னா இது போல கொஞ்சமா வந்து ஒரு 5-6 சப்பாத்தி வர வரைக்கும் எடுத்துட்டு இது போல நல்லா வந்து நீங்க பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ரவுண்ட் பிடிச்சிங்கன்னா விசில் வராம ரொம்பவே சூப்பரா வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து சப்பாத்தி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சைஸ் எடுத்து நல்லா வந்து இது போல வந்து ரவுண்டா வந்து உருட்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. எல்லா மாவையும் நான் அப்படிதான் செய்ய போறேன். சப்பாத்திக்கும் சிக்கன் கிரேவி ஆட்டுக்கால் கிரேவிக்கும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. டிப் பண்ணிட்டு இப்போ என்ன அடுத்து என்ன தேய்க்க வேண்டியதுதான். சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சாஃப்டா இருக்கும். நீங்க காலையில குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் சமைச்சு கொடுத்தீங்கன்னா கூட மதியம் சாப்பிட்றதுக்கு கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு தாங்க செய்யறாங்க. இதுல வந்து எந்த ஒரு மைதாவும் கலக்கலைங்க. இது நாங்களே வீட்டுல அரைச்சதுங்க. ரேஷனுக்கு கொடுப்பாங்களா கோதுமை அதை வாங்கி அரைச்சிருக்கோம். ரொம்ப சுத்தமான கோதுமைங்க இது. இப்ப பாருங்க சப்பாத்தி வந்து நல்லா தரட்டிட்டேங்க. சப்பாத்தியும் வந்து அதே போல வந்து நம்ம தரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி செய்யறதுல எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. பிடிக்கும் அப்படின்றத விட சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து சமைக்கவும் கத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம்லாம் நான் சப்பாத்தி செய்யும் போது ரொம்ப ஹார்டா வருங்க. ஒரு சில டிப்ஸ் நம்ம பயன்படுத்தி சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா வரும். எங்க வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்குங்க சப்பாத்தி. இப்படி வருதுன்னு சொல்லி சப்பாத்தி நல்லா பூரி மாதிரி பஃப்னு வருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சில மாவு பிசைஞ்சு வைக்கணுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கனாலையும் தேக்க நல்லாவே வராதுங்க. ரொம்ப கட்டிமா பிசைஞ்சிட்டாலையும் தேக்க வந்து நல்லாவே வராது. நம்ம கரெக்டா பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா சாஃப்டா வரும். சூப்பரான சப்பாத்தி பாத்தீங்கன்னா ரெடிங்க. ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ்ல தான் வைக்க போறேன். வச்சுட்டு அடுத்து என்ன அடுத்த சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாங்க. இது வேகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு சப்பாத்தி வந்து தட்டு எடுத்துக்கலாங்க. இது போல செஞ்சோம் அப்படின்னா நம்ம யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நாம மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. நான் மாவு பிசைஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 1 hour போல வந்து நல்லா வந்து ஊறி இருக்குங்க. அதனால தேய்க்கிறதுக்கும் நல்லா வருது. சப்பாத்தியும் வந்து பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். சாப்பிடறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் போட்டு அப்படியே திருப்பிக்க வேண்டியதுதான். அப்படியே புல்கா மாதிரி செஞ்சாலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த சப்பாத்தி பார்த்துட்டு நீங்க ரேஷன்ல வாங்கின கோதுமையும் சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
சப்பாத்தி வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து தோசைக்கல்லே வேக வச்சீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடுங்க. கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வச்சிடணுங்க. அதிகமா வச்சுட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் தான் இருக்கணும். அவ்வளவுதான் பாருங்க. சப்பாத்தி வந்து ரெடி. 1 பை 1 நான் இதெல்லாம் செஞ்சிடறேன். செஞ்சுட்டு இந்த ஆட்டுக்கால் கிரேவி வந்து ஓபன் பண்ணும்போது பாக்கலாங்க. இதே போல எல்லா சப்பாத்தி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். 10 விசில் தாங்க சொல்லியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 விசில் போல ஆயிடுச்சுங்க. இத வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்து பக்கத்துல வச்சுட்டாங்க. அடுத்து வந்து ரைஸ் வச்சுக்க போறேன். இன்னைக்கு ரைஸும் செய்ய போறாங்க. என்னதான் நம்ம சப்பாத்தி செஞ்சாலும் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டேங்க. அடுத்து என்ன மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ரைஸ் நல்லா வேகட்டுங்க. நம்ம வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி போட போறேங்க நானு. எப்படி வருது பாருங்க. பூரி மாதிரி புஃப்னு வருது சப்பாத்தி. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சப்பாத்தி சாப்பிடவே. எண்ணெய் லைட்டா போட்டு நம்ம சப்பாத்தி சூப்பரா பாத்தீங்கன்னா எல்லா சமையலும் முடிச்சுட்டேங்க. இப்ப வாங்க என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன்னு சொல்லி பாக்கலாங்க. சாதம் செஞ்சிருக்காங்க. சுட சுட சாதம் வடிச்சு வச்சுட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்டான சப்பாத்திங்க. இவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. சமைச்சே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 an hour போல இருக்கும். இன்னுமே சாஃப்டா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செஞ்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி. அடுத்ததா ஆல் டைம் ஃபேவரட் ஆட்டுக்கால் கிரேவி வந்து சமைச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். குட்டீஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. இப்ப வாங்க உங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துடலாம்.